பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சிறைப்பட்டு போனவர்கள் சீக்கிரத்தில் விடுதலையாவார்கள், தீவிரமாய் விடுதலையாவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சிறை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள். அது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். 4 செவர் ஒரு கதவு, வெளியில வர முடியாது, நினைச்சதை அனுபவிக்க முடியாது. சிறையின் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். யாரும் அதை விரும்புவது கிடையாது. அது ஒரு கொடுமையின் ஒரு உச்சகட்டமாக இருக்கும். சொந்தக்காரங்களையோ உறவினர்களையோ வேற யாரையும் அதில் பார்க்க முடியாது, நம்ம நினைச்சதை சாப்பிட முடியாது. இப்படி பல கொடுமைகளை சகித்து தான் சிறைப்பட்டவர்கள் அங்கே இருக்க முடியும். ஆண்டவர் உணர்த்துகிற வார்த்தை, என்னை கொடுமையாக்குகிற அநேக சிறைகள் உண்டு. சிறை என்பது ஏதோ நம்ம இன்னைக்கு ஜெயில பார்க்கிற அந்த சிறைச்சாலை கதவு மாத்திரம் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கும் அநேக பாவங்கள் அநேகருடைய வாழ்க்கையை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான், மீட்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். ஆனாலும் இன்றைக்கும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை சில பாவங்கள் சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை, இந்த பாவத்திலிருந்து, சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த சிறையிலிருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பாவத்தின் வல்லமைகள் சிறையாக்கி கொண்டு உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுவார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். ஒரு சிலர் வெளியில வர்றதுக்கு ஆசை. இந்த பாவத்தின் சிறையிலிருந்து வெளியில வருவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அது முடியாதபடி சத்துரு முழுவதுமாய் சிறை பிடித்து வைத்திருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, சில பாவ சிறையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு சிலரை வியாதியினால் சிறை பிடித்து வைத்திருக்கிறான். வருடங்களாய், பல மாதங்களாய் சில வியாதிகள் இன்றைக்கும் அநேகரை சிறை பிடித்து வைத்திருக்கிறது. எவ்வளவோ டேப்லெட் எடுக்கிறாங்க, எங்கெங்கயோ டாக்டர்கிட்ட போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனாலும் அந்த வியாதியின் சிறையிலிருந்து, அந்த கொடுமையிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியவில்லை. தொடர்ந்தேட்சியாய் டெய்லி டேப்லெட்டுக்கு ஒரு அடிமையானது போல, டேப்லெட் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சில வியாதியோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? பல வருஷமா, சில ஜெனரேஷனா, அல்லது சில மாதங்களாய் ஒரு சில வியாதிகள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சிறையாக்கி கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு நேரே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, சிறைப்பட்டு போனவனை நான் தீவிரித்து விடுதலை பண்ணுவேன்.
இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதியின் சிறையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, அல்லது நீங்கள் யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை நான் தீவிரித்து விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. தீவிரமான ஒரு விடுதலை உங்களுக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்துக்கு நேரே. யார் உங்க வீட்டில் படுத்த படுக்கையா மருத்துவத்திற்கு அநேக லட்சங்களை செலவழித்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியினால் சிறைப்பட்ட ஒரு சிலரை நான் தீவிரமாய் விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலருடைய வாழ்க்கையில பொருளாதாரம், பண பிரச்சனை, நிறைய பேருடைய வாழ்க்கையை கடன் பிரச்சனை சிறையாக்கி கொள்ளுகிறது. இந்த கடன் பட்டவர்கள் ஒரு சிறையில இருக்கிற ஒரு அனுபவம். பொருளாதாரத்துல, பிசினஸ்ல, கையின் பிரயாசத்துல ஒரு செழிப்பு இல்லாததுனால இன்றைக்கும் அநேகருடைய பொருளாதாரம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் வருது, டியூ கட்டணும், ரெண்ட் கொடுக்கணும், ஃபீஸ் பே பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அநேகருடைய பொருளாதாரத்தை இன்றைக்கும் சத்துரு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பொருளாதார பிரச்சனையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன் பொருளாதாரத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற சில வல்லமையிலிருந்து நான் உன்னை தீவிரமாய் விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க தீவிரமாய் விடுதலையாக்கப்பட போறீங்க. அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தை சோத்திரம், உங்களுடைய பிசினஸ் சில சிறையின் அனுபவத்திலிருந்து நான் தீவிரமாய், அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தீவிரமாய், ரொம்ப சீக்கிரத்துல, துரிதமாய், இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அந்த போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து தீவிரமான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? 1, பாவ சிறையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். 2, வியாதியின் சிறையிலிருந்து தீவிரித்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். 3, பொருளாதார சிறையிலிருந்து தீவிரமாய் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். 4, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அநேக நேரத்தில் சத்துரு சிறையாக்கி கொள்ளுகிறான். சரியா ஜெபிக்க முடியல, சரியாய் கர்த்தரை ஆராதிக்க முடியல, சரியா வேதவசனம் வாசிக்க முடியல, சரியாய் தேவனுக்கென்று நேரம் ஒதுக்க முடியல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல, ஆண்டவரை சரியா தேட முடியல. நாட்கள் செல்ல செல்ல, வேலை பளு அதிகரிக்க, வசதிகள் வாய்ப்புகள் பெருக பெருக, அநேக நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஜெபத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கின நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போனவனை நான் தீவிரமாய் விடுதலையாக்குவேன். Praise God, hallelujah. 4 காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். உங்க குடும்பம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எதில் சிறையாய் இருக்கிறார்கள்? பாவத்தில், சாபத்திலா, அல்லது வியாதியிலா, அல்லது பொருளாதாரத்திலா, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலா? நீங்கள் எவைகளில் சிறையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தீவிரமாய் விடுதலையாக்குவேன், தீவிரமாய் விடுதலை பண்ணுவேன். அதே வசனத்தில் ஆண்டவர் கீழே சொல்லுகிறார், அவன் அந்த குழியிலே சாக மாட்டான், அவன் சாவதில்லை. நான் சொல்லுகிற எத்தனை சிறைகள் உங்களை சிறைப்பிடித்தினாலும் நீங்கள் சாவது கிடையாது. ஸ்தோத்திரம். யோசேப்பை சிறைச்சாலையில போட்டான், கர்த்தர் மேல கொண்டு வந்தார். அவன் சாவது கிடையாது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பேதுருவை சிறைச்சாலையில போட்டான், தேவதூதனை கர்த்தர் அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்தார். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தனர். தேவதூதனை கர்த்தர் அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழுத்தின் பிரகாரம் இருந்த சிறைச்சாலையிலிருந்தே கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னால், இந்த பாவத்தினால, இந்த அசுத்த வல்லமையினால, அல்லது இந்த உலக பிரகாரமான மந்திரவாதம், பிள்ளி சுனியத்தினால, பொருளாதாரத்தில் அவன் எந்தெந்த சிறையை கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் சிறைப்பிடித்து வைத்திருந்தானோ அந்த சிறைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டுவிட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தீவிரமாய் காப்பாற்றுவேன். நீங்கள் சாவதில்லை, உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க பிள்ளைகளை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறானா? உங்க கணவனை சிறைப்பிடிச்சு, உங்க மனைவியை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறானா? அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க? இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா,
சிறைப்பிடித்து போனவங்களை தீவிரமா நான் விடுதலை பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அவன் சாவதில்லைன்னு சொன்னீங்களே, சீக்கிரத்துல ஒரு விடுதலை வேணும், தீவிரமான ஒரு விடுதலை. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல ஒரு தீவிரமான விடுதலை வரப்போகிறது. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவர்கள் யாருக்காய் எவர்களுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எது அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்ததோ, அந்த சிறைப்பட்டு போன எல்லா காரியத்தில் இருந்து என் ஆண்டவர் அவர்களை தீவிரமாய் விடுதலை பண்ணுவீராக. ஒரு தீவிரமான விடுதலை இயேசுவின் நாமத்தினால அவர்கள் குடும்பத்தின் மேல், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல் இறங்கி வருவதாக என்று நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கினபடி நான் ஸ்தோத்திரம் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தைரியமா அந்த நாளை துவங்குங்கள். எல்லா சிறையிலிருந்து தீவிரமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.